மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா மற்றும் அவரின் கணவர் லிங்கேஸ்வர திலகன் மீது நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் மோசடி புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் சாந்தி நகரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்று அளித்துள்ளார். அதில் கடந்த 2015ஆம் ஆண்டு 4 வழிச்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் கான்ட்ராக்ட் வாங்கி தருவதாக கூறி மாநிலங்களவை எம்பி சசிகலா புஷ்பாவும் அவரின் கணவர் லிங்கேஸ்வர திலகனும் 2 தவணையாக 20 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். தங்களுக்கு இதுவரை ஒப்பந்த புள்ளியை வாங்கி தராமல் உள்ளதுடன் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சார் எம்பி மேலே நான் கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். ரோட்டில் உள்ள ஹைவேஸில் உள்ள செடிகள் பராமரிப்பு பணிக்காக என்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னு சொல்லி 25 லட்ச ரூபா கேட்டாங்க. நான் எவ்வளோ ரூபா கொடுக்க முடியாதனால 20 லட்ச ரூபா நான் அவங்க பேரம் பேசி 20 லட்ச ரூபா நான் கொடுத்தேன் சார். 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எனக்கு எடுத்துரல. வருஷமும் 1.5 வருஷம் 15 மாதம் கிட்ட ஆகிட்டு எனக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்தால எனக்கு அந்த பேமெண்ட் ரிட்டர்ன் தர மாட்டேங்க. அதனால் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு வந்திருக்கேன் சார். பல எம்பி மேலே சார், சசிகலா புஷ்பா.